ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கும் ஒரு பெஸ்ட் ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போகிற அந்த ஆயில் பாட்டில் எல்லாத்தையும் எப்படி வீட்டில் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த மாதிரி எம்டி கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த கோடு இருக்கிற வரைக்கும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு தேவையான பாட்டிலை எத்தனை தேவையோ அத்தனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாட்டிலுமே நான் வந்து குறுக்கால கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன இடம் மட்டும் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, இது வந்து நான் செட்டு வலையெல்லாம் அப்படியே வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி கண்ணாடியில் மெட்டலில் நம்ம வந்து செட்டாக வாங்குவோம். இது பிரித்து எல்லாத்தையும் ஒரே டப்பாவில் போடும்போது நமக்கு வந்து அந்த செட்டில் கலைஞ்சி திருப்பி அதை எடுத்து இது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக நம்ம இதை பிரிச்சுட்டோ இல்லை பிரிக்காமல் யூஸ் பண்ணாமல் இருந்தால் பிரிக்காமலே நம்ம வந்து அப்படி செட்டாக ஒரு பாக்ஸ்லேயும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்பொழுது நமக்கு செட்டு தொலைஞ்சு போகாது. கண்ணாடி வந்து ஒன்றோட ஒன்று மோதி உடையாது. ஸோ நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை செட் இருக்கோ அத்தனை பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையும் அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிங்க. நான் அந்த ஹோல் வந்து கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கிறது வலையில் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக. இல்லைன்னா தலைக்கீழே கவுத்து கொட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த சின்ன கேப் வந்து நம்ம கை விட்டே எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே செட்டு வலையில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் வச்சு அழகாக மூடி வச்சுக்கலாம். இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுருந்தாலும் அதுலேயும் நீங்கள் வந்து மூடி வச்சுக்கலாம். இதுக்கு பாக்ஸ் வேணும் அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வச்சுருந்தா இன்னுமே கொஞ்சம் புழுதி படியாமல் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். இது வந்து கண்ணாடி வளையல் மட்டும் இல்லை, மெட்டல் வளையல் மட்டும் உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அப்புறம் பேர்ல் அது மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பீங்க. ஸோ காஸ்ட்லியான வளையல் கூட நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி மூடி வைக்கலாம். நமக்கு வந்து லைஃப் ரொம்ப வரும். அதே சமயத்தில் ஸ்டோன் கொட்டுறது அப்புறம் அந்த பெயிண்ட் போகிறது அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. ஸோ வளையல்லாம் நம்ம காசு கொடுத்து ரொம்பவே அதாவது காஸ்ட்லியாக வாங்கும்போது இந்த மாதிரி சேஃப்டி பண்ணி வச்சா தான் நமக்கு வந்து லைஃப் வரும். கொடுத்த காசுக்கு ஒர்த்தாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா, மேலே அதாவது நம்ம அடிப்பக்கம் கட் பண்ணதை யூஸ் பண்ணிட்டு இப்போ மேலே கட் பண்ணதை எப்படி யூஸ் பண்ண பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு பார்ட்லேயுமே நான் வந்து சின்னதாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். அதே மாதிரியே எல்லா பாட்டில்லையும் நான் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எல்லாத்துலேயும் ஹோல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு கட்டப்பை ஸ்டிக்கில் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல வந்து கட்டப்பை ஸ்டிக்கில் நம்ம வந்து ஆணியில் மாட்டுறதுக்கு ஒரு சன்னல் இதுக்குள்ளே விட்டு கட்டிக்கலாம். வழக்கம் போல் தான் இதை ஒரு பக்கம் விட்டு ஒரு பக்கம் வெளியில் எடுத்து முக்கோணம் மாதிரி வர மாதிரி முடிச்சு போட்டு இது வந்து முதல்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதை அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு மீதியை முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட்டப்பை ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஆணிலே நம்மளால் நிறைய பொருள் அதாவது நிறைய டப்பாவை ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நிறையா ஆணி வேணும்னு அவசியம் இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த பள்ளத்தில் வந்து பதிகிற மாதிரி ஆணியில் நம்ம மாட்டி விட்டுடணும். ஒரு சுற்றி மாட்டி விட்டால் இது வந்து நழுவாது, அப்படியே பிடிச்சிக்கும். இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இதில் நம்ம வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கிற அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து வரிசையாக கொஞ்சம் கேப் விட்டு அதாவது எத்தனை நம்மளால் போட முடியுமோ அத்தனை வந்து நம்ம வந்து இதில் கட்டிக்கலாம். நான் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டிருக்க பாருங்கள். இதை வந்து நம்ம கயிறு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஜிப்டை வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்பவே ஈஸி, அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ கயிறு வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதா இருந்தால் 2-3 சுற்றி ஜாயின் பண்ணணும். ஜிப்டைனா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு. நான் வந்து இதில் மொத்தம் எத்தனை கொள்ளுதோ அது வரைக்கும் வரிசையாக ஜிப்டை வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், வரிசையாக நான் வந்து ஸ்டிக்கில் எத்தனை கொள்ளுதோ அது வரைக்கும் ஜிப்டை போட்டு அழகாக வந்து கட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து நமக்கு எங்கே தேவையோ கிச்சன்லேயோ இல்லை வேறு எங்கே தேவையோ அங்கே வந்து அழகாக ஒரு ஆணியில் மாட்டிக்கலாம். நான் வந்து இது கிச்சன் பர்பஸ்க்காக தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கரண்ட்லேருந்து டூல்ஸ் வரைக்கும் எல்லாமே இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஆணி இருந்தால் போதும். ஒரு கட்டப்பை ஸ்டிக்கு, வேஸ்ட்டாக தூக்கி போகிற பிளாஸ்டிக் பாட்டில், அவ்வளோதான். நம்மளுடைய ஆர்கனைசர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாட்டிலில் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இப்படி நீங்கள் சூப்பராக ரீயூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் மூடியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ அது மேல் கவரை மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சின்ன ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம ஈஸியாக மூடிக்கலாம்.
இதை நான் எதுக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறேன்னா, இதில் நான் வந்து சபீனா தான் கொட்டி வச்சுருக்கேன். நம்ம வந்து இது மேமுடி திருகி அப்புறமா வெளியில் எடுத்து கொட்டாமல் இப்படி சட்டுன்னு ஓப்பன் பண்ணி கொட்டுற மாதிரி நான் வந்து இதை வச்சுருக்கேன். எப்போவுமே பாத்திரத்துக்கு சபீனா தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கவர்லேருந்து இதில் கொட்டி நம்ம வந்து சிங்க் பக்கத்தில் வச்சுட்டேன்னா நம்ம வந்து அப்படி டக்குன்னு ஓப்பன் பண்ணி கொட்டிக்கலாம். மேமுடி திறந்தே கொட்டிக்கலாம்னு நினைக்கலாம். அது திருகி திறக்கிறது, இது ஓப்பன் பண்ணி டக்குன்னு கொட்டுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பாட்டில் வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு வாட்டியும் நம்ம மேமுடி திருகி திறந்து கொட்டிக்கிட்டு மூடுறதை விட இது டக்குன்னு ஓப்பன் பண்ணி கொட்டுறது நமக்கு வந்து வேலையை ஈஸி பண்ணி கொடுக்கும். இப்படி கூட நம்ம இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். பாட்டிலை வந்து நான் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாட்டிலை மறுபடியும் வந்து இந்த சைடு பாதியாக கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கட் ஆகக்கூடாது. மேலாகவே அப்படியே வந்து பாதிக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். கீழே அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கட் ஆகவே இல்லை. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதாவது தொடச்சிக்கலாம். இதை வந்து நான் பூஜை அறையில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட குட்டி குட்டி சிலைகள்லாம் இருக்குது, ஆனால் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து சின்ன சிலைகளை வச்சுக்கலாம். நமக்கு பூ போடுறதுக்கும் கேப் இருக்குது. மேலேயும் நம்ம சிலைகள்லாம் வச்சுக்கலாம். ஸோ பாட்டில் வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிவிட்டு மேலே குட்டி குட்டி சிலைகள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையவே இடம் மிச்சமாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் ஐடியாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.